அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆப்ஸ், செக்ரட்டரி எக்ஸடிஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸடிஷனஸ் லீக். எக்ஸடிஷனல் கிரீவியன்ஸ் மீட்டிங் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். முன்னாள் முப்படை வீரர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு அரசு ஆணை உள்ளது. அந்த அரசு ஆணையின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முன்னாள் முப்படை வீரர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டங்கள் நடந்து வருகின்றது. அந்த குறைதீர்ப்பு கூட்டங்களில் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தரப்பில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா இல்லையா என்பதுதான் கேள்விக்குறி. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 27 ஜூன் 2024 அன்று விருதுநகர் மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது. அக்கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டி மனுக்கள் வழங்கினார்கள். அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தினர் முன்னேற்ற நல சங்கத்தில் இருந்து முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களது நலனுக்காக 8 கோரிக்கைகள் அடங்கிய மனு சமர்ப்பிப்பு செய்தார்கள். இந்த வீடியோவை பொறுத்தவரை முன்னாள் முப்படை வீரர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டத்திற்கான தமிழக அரசு ஆணையினுடைய விவரம் மற்றும் அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தினர் முன்னேற்ற நல சங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட 8 கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களின் விவரம் என்ன என்பதை பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் முப்படை வீரர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் விருதுநகர் மாவட்டம் 27 ஜூன் 2024 மற்றும் 8 முக்கிய கோரிக்கைகள் என்ன என்பதென்ற விவரம்தான் இந்த வீடியோ. பிரீஃப் ஆன் டிஸ்ட்ரிக்ட் இஎஸ்எம் கிரீவியன்ஸ் மீட்டிங். ஒரு சின்ன முழு விவரம். குவார்டர்லி கிரீவியன்ஸ் மீட்டிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் 694. இந்த 694 ஆர்டருடைய விவரம் பின்னாடி தெரிவிக்கப்படும். ஆல் டிஸ்ட்ரிக்ட் கண்டக்டிங் ஆர் நாட் கண்டக்டிங். இந்த தமிழக அரசு ஆணையின்படி அனைத்து மாவட்டங்களிலும் இந்த குறைதீர்ப்பு கூட்டங்கள் நடக்கின்றதா இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி வைஸ் பிரசிடென்ட் ரிட்டையர்டு ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் கமிட்டி, அதே மாதிரி டிவிஷனல் கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பிரசிடெண்ட்டு. வைஸ் பிரசிடெண்ட் ஒரு ரிட்டையர்டு ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதில் 5 நான் அஃபிஷியல்ஸ் மெம்பர், அதில் ஜேசிஎஸ் ஓஆர் இருப்பாங்க. அதே மாதிரி டிவிஷனல் கமிட்டியில் அந்த டிவிஷன் ஆர்டிஓ பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. வைஸ் பிரசிடெண்ட் ஒரு ஜேசிஓ அல்லது ஆனரி ஜேசிஓ இருப்பாங்க. இப்போது நான் இதில் தெரிவிக்கிறது என்னவென்று கேட்டால், இந்த குறைதீர்ப்பு கூட்டங்களில் இந்த வைஸ் பிரசிடெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி அண்ட் டிவிஷனல் கமிட்டியினால் நியமிக்கப்பட்டுள்ள அந்த வைஸ் பிரசிடெண்ட் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்களா இல்லையா? ஏன்னா தமிழகத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த டிவிஷன்லேயும் ஒரு கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் அந்த வைஸ் பிரசிடெண்ட்ஸ் மற்றும் உறுப்பினர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. இந்த முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டங்கள் நடக்கின்ற போது இந்த விவரங்கள் அவர்களுக்கும் தெரிய வேண்டும். ஆனால் வைஸ் பிரசிடெண்ட்ஸ் அந்த நியமனம் தான் இருக்குதா ஒழிய அவங்க இந்த வைஸ் பிரசிடெண்ட் எதுக்காக நியமிச்சிருக்கிறாங்க, முன்னாள் படை வீரர்கள் பற்றி என்ன அவங்களுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் குறைகள் என்ன என்பது பற்றி அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆகையால் தான் இந்த வீடியோவில் இதை பற்றி கூறுகின்றேன். நெக்ஸ்ட்டு அந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆஃப் ப்ரீவியஸ் கிரீவியன்சஸ். ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் மட்டும் போதாது. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு நடக்கக்கூடிய கிரீவியன்ஸ் மீட்டிங்கில் முதல்ல நடந்த கிரீவியன்ஸ் மீட்டிங்கில் என்னென்ன அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாங்க, அந்த கிரீவியன்ஸ் அந்த அப்ளிகேஷனுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதையும் இந்த நடக்கின்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த இப்பொழுது நடந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது சப்மிஷன் ஆஃப் கிரீவியன்ஸ் அப்ளிகேஷன் பை இஎஸ்எம். அந்தந்த கூட்டத்துக்குள்ள அந்த முன்னாள் முப்படை வீரர்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாங்க. இந்த ஆர்டர் இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸடிஷனல் வெல்ஃபேர் தமிழ்நாட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேன் புக்குன்னு ஒன்று இருக்குது.
அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, there is also a grievance day petition exclusively for exhibition population conducted by the collector once in a quarter. இது வந்து அந்த ஹேண்ட்புக்கில் இருக்குது. இதோடு சேர்த்து அந்த ஆர்டரும் இருக்குது. இதே நேரத்தில் கீழே ஒன்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் செயலர் அண்ட் ஏர்மேன் போர்ட் மீட்டிங் ஒன்ஸ் எ இயர். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் சோல்ஜர் செயலர் அண்ட் ஏர்மேன் போர்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பிரசிடெண்ட்டு மாவட்ட ஆட்சியர், வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கணும்னு இருக்குது. அதில் கோரிக்கை வைக்கப்பட்டால் கண்டிப்பாக அதில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் வந்து மாநில அளவில் நடக்கின்ற அந்த கூட்டத்தில் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி அது மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் அதிகப்படியான மாவட்டங்களில் இந்த டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் செயலர் அண்ட் ஏர்மேன் போர்டு மீட்டிங்கிறது நடக்கின்றதா என்பது மிக மிக பெரிய கேள்விக்குறி. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இது நடக்கவில்லை. கொரோனாவுக்கு பின்பு இது நடந்ததாக தெரியவில்லை. இதேபோல் தான் மற்ற மாவட்டங்களிலும் இருக்கும் என்றும் நினைக்கின்றேன். டிவிஷனல் லெவல் மீட்டிங் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இது நடந்து வருகின்றது. இதே மாதிரி இந்த குறைதீர்ப்பு கூட்டங்கள் தவிர மற்றபடி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க அளவுலையும் இந்த குறைதீர்ப்பு கூட்டங்கள் நடத்தலாம். ஆனால் அப்படி குறைதீர்ப்பு கூட்டங்கள் என்று நடக்கிறதே என்பது இல்லை. அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நெக்ஸ்ட் இதுதான் ஆர்டர், கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் ஜிஓ நம்பர் 694 28 ஏப்ரல் 98 வந்து அந்த ஆர்டர் போட்டுக்கிறாங்க. இதில் கிளியராக எழுதியிருக்கிறாங்க, எக்ஸர்வீஸ்மெண்ட் கிரீவியன்ஸ் டே பி ஹெல்ட் in all district by the district collectors once in a quarter in the respective collectorates for redressal of the grievance of ex-servicemen. இதுதான் இந்த ஆர்டர். இந்த ஆர்டர் பிரகாரம் தான் இந்த கிரீவியன்ஸ் மீட்டிங் நடந்துக்கிட்டு வருது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை கிரீவியன்ஸ் மீட்டிங் நடந்தது. அதில் அதிகப்படியான 30க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய மனுக்கள் வழங்கினார்கள். இதில் இருக்கிற போட்டோ பார்த்தா அந்த எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை முன்னாள் ராணுவத்தின் முன்னேற்ற நல சங்கம் அருப்புக்கோட்டையிலிருந்து 8 கோரிக்கைகள் அடங்கிய மனு வந்து இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அவசர பணி காரணமாக வெளியே போனதுனால அங்கே இருக்கிற வந்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் தான் அந்த கான்டாக்ட் பண்ணார். அப்போ வந்து அந்த 8 கோரிக்கைகள் அடங்கிய மனு வந்து அங்கே கூடியிருந்த முன்னாள் முப்படைவர்கள் முன்னாடி எல்லாருக்கும் விவரம் தெரிவிக்கப்பட்டு அந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டது. இப்போ அந்த குவார்டர்லி கிரீவியன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27 ஜூன் நடந்தது. 30 பேருக்கு மேலே கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவசர பணி காரணம் வெளியே போனதுனால கான்டாக்ட் பண்ணாங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆஃப் ப்ரீவியஸ் கிரீவியன்சஸ், இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த கிரீவியன்ஸ் மீட்டிங்கில் என்னென்ன யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷன் மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று டிஆர்ஓ கேட்டுக்கொண்டதனால் அங்கு இருந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பொறுப்பில் இருக்கக்கூடிய படித்து காட்டினார்கள். அப்புறம் வந்து தான் அந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் ஆஃப் கிரீவியன்ஸ் அப்ளிகேஷன் பை இஎஸ்எம் எல்லாமே சப்மிட் பண்ணாங்க. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கிரீவியன்சஸ் ரிலேட்டட் டு பட்டா லேண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ரெவென்யூ. இதில் அதிகப்படியான அந்த குறைதீர்ப்பு மனுக்கள் வந்து பட்டா லேண்ட் ப்ராப்பர்ட்டியை சம்மந்தப்பட்டதாக இருந்தது. அதனால் அவர் டிஆர்ஓ கான்டாக்ட் பண்ணதுனால அவர் இதை பற்றி கேட்குறப்ப எக்ஸர்வீஸ்மென் அதில் வந்து முக்கியமாக நோட்டீஸ்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அன்ரிசால்வ்டு கிரீவியன்சஸ். எனக்கு தெரிஞ்சே நான் எல்லா குறைதீர்ப்பு கூட்டங்களையும் கலந்துக்கிறேன். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஒரு சிலர் வந்து மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த கிரீவியன்ஸ் மீட்டிங் வர்றாங்களே ஒழிய அவங்களுடைய குறைகள் தீர்க்கப்படுதா இல்லையாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பற்றி தான் டிஆர்ஓ கூட பேசப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டாச்சுன்னா, நான் அதில் இந்த பட்டா மற்றும் லேண்ட் இஷ்யூ சம்மந்தப்பட்டமாக இருக்கிறதுனால விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாசில்தாரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்கிறப்ப அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் இந்த தாசில்தார் லெவல் கூட்டம் வந்து ஆடிஓ கீழே அண்டர் நடக்குது. இந்த எக்ஸர்வீஸ்மெனுடைய கிரீவியன்ஸ் மீட்டிங் இது சம்மந்தமாக பட்டா லேண்ட் சம்மந்தமாக அந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாதாந்திர குறைதீர்ப்பு கூட்டத்தில் கேட்கப்பட்டு இந்த முன்னாள் முப்படை நல அலுவலகத்துக்கு அனுப்பப்படும். அதன்படி இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு குவார்டர்லி எக்ஸர்வீஸ்மென் கிரீவியேஷன் மீட்டிங்கில் தெரிவிக்கப்படும் சொன்னார். பின்பு தான் அந்த 8 கிரீவியன்சஸ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் அருப்புக்கோட்டை எக்ஸர்வீஸ்மென் அசோசியேஷன்லேருந்து ப்ரீஃப் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த கூட்டம் முடிகிற நேரத்தில் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கள் வந்து விட்டதுனால
நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டையினுடைய பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியரை வந்து அவர் அலுவலகத்திலே சந்தித்து அதில் முக்கியமான 2 கோரிக்கைகள் அந்த மனுவை நாங்கள் கொடுத்தோம். அதில் முக்கியமானது வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஆர்மி கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வச்சு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இப்போது அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் படி அந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது ப்ராப்ளம் இருந்தது. அந்த ஆர்மி கிராஜுவேட்டுங்கிறது வந்து அதில் விசிபிள் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அத்துடன் சேர்ந்து அது காம்பஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட், அது வந்து ஏற்கனவே பல ஆண்டு காலமாக அந்த காம்பஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட், அதாவது போரில் உயிர் நீத்த, இராணுவ பணியில் இருக்கும்போது உயிர் நீத்த அந்த இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 2023 பிறப்பிக்கப்பட்ட அந்த கவர்மெண்ட் அரசு ஆணையில் அது இல்லாமல் இருந்தது. இது பற்றி ஒரு விவரமான ஒரு கோரிக்கை முன் வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக சம்பந்தப்பட்ட PAG பர்சனல் அசிஸ்டன்ட் ஜெனரல் அவர்களை ஆஃபீஸுக்கு அனுப்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வைத்தார்கள். அதனால் அதே நாளில் வந்து அந்த DNPC ஆர்மி கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அந்த தமிழ்நாடு DNPC வெப்சைட்டில் வந்து அது திருப்பி வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அதனால் அதிகப்படியான முன்னாள் படைவர்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, சார் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு, நாங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறோன்னு. இதுதான் 8 கோரிக்கைகள் அடங்கிய மனு நாங்கள் வந்து சமர்ப்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து விருதுநகர் மாவட்ட முப்படை வீரர் நல உதவி இயக்குனர் காலி பணியிடை நீக்கம். ஒரு 6-7 மாதமாக அங்கே விருதுநகர் மாவட்டத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் உதவி இயக்குனர் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க. அதை வந்து ஆஃபீஸுடைய சூப்பரண்டன்ட் அவங்க தான் அலுவலக கண்காணிப்பாளர் தான் அந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு வர்றாரு. இதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நல அமைப்பாளர் வெல்ஃபேர் ஆர்கனைசர் அவரும் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதனால் உடனடியாக இந்த விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதே நேரத்தில் வெல்ஃபேர் ஆர்கனைசர்ஸ் போஸ்ட் பண்ணணுங்கிறது முதல்ல கோரிக்கை வச்சோம். அதே நேரம் 2வது ஒரு இமெயில் வாயிலாகவும் தமிழ்நாடு எக்ஸ்வல் டைரக்டரேட்டுக்கு ஒரு இமெயில் அனுப்பணும். செகண்ட் கோரிக்கை வந்து தமிழக முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்பட்ட இராணுவ பட்டாதாரி சான்றிதழ் ஆர்மி கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இது ஏற்கனவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் எங்களுடைய 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை கருணை அடிப்படை வேலைவாய்ப்பு. இது ஏற்கனவே நான் இதை பற்றி ஏற்கனவே நல்ல ஒரு யூடியூப் போட்டாச்சு, வீடியோ போட்டுட்டோம். அதனால் இதை அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. தேர்டு வந்து இது முக்கியமானது. KSPயை பொறுத்தவரை முன்னாள் முப்படை வீரர்கள் சிறார்களுக்கு கல்வி உதவித்தொகை ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் விடோ ஆஃப் ESM ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு அண்டர் கிராஜுவேட், அது டிகிரி வரைக்கும் அவங்க வழங்கப்பட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபா ஒவ்வொரு மாதத்தைக்கும். அதனால் ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா அவங்களுக்கு கிடைக்குது. இது எப்போ இந்த 1000 ரூபாங்கிறது வந்து அக்டோபர் இதில் 2011 இதே தொகை தான் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதனால் இப்போ வந்து 50% அந்த DA இன்க்ரீஸ் ஆனதுனால சர்வீஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எஜுகேஷன் அலவன்சஸ், ஹாஸ்டல் சப்சிடி இதெல்லாமே கூடிருச்சு. அதனால் இந்த 2011 கண்டினியூஸாக 1000 ரூபா தான் வழங்கப்பட்டு வருது. அதனால் அந்த தொகை வந்து இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷனுடைய அசிஸ்டன்ஸ் வந்து 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபா ஆக்கணும். அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் தொகை வந்து கேர்ள்ஸ் அண்டு பாய்ஸுக்கு வந்து அவங்க வந்து வழங்கப்பட்டு வர்றாங்க 2500, 3000 அந்த விதத்தில். அந்த தொகை வந்து அனைத்து மாணவர்களுக்கும் இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அவங்க செலக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரதி மாதம் 5000 வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கண்ட்ரிபியூட்டட் ஹெல்த் ஸ்கீம் ECHS, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களில் வந்து மதுரையிலோட அப்போலோ அண்ட் மீனாட்சி மிஷன் வந்து ECHS எம்பேனலில் இருந்தது ரொம்ப நாளாக. அப்புறம் இப்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அந்த ECHS எம்பேனலிருந்து அவங்க விலகிக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ECHSனுடைய அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை வந்து தாமதமானதுனாலையும் மற்ற ஒரு சில காரணங்களால் அவங்க விலகிக்கிட்டாங்க. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் இந்த அப்போலோ மற்றும் மீனாட்சி மிஷனில் நல்லதொரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கிடைத்துக்கொண்டு இருந்தது முன்னாள் முப்படை வீரர்கள் ECHS மெம்பர்களுக்கு. இந்த கோரிக்கை வந்து ஏற்கனவே இராணுவ அமைப்புக்கும் வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு அந்த நிர்வாகத்துக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ECHSல ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேணும். முன்னாள் முப்படை வீரர்கள் ECHS உறுப்பினர்களுக்கு நல்லதொரு சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை. நெக்ஸ்ட்டு வந்து முப்படை வீரர்கள் இது திருமண நிதி உதவி மேரேஜ் கிராண்ட்
இது வந்து கேஎஸ்பியிலிருந்து மேரேஜ் கிராண்ட் கிடைக்குது, தமிழ்நாட்டிலிருந்து மேரேஜ் கிராண்ட் கிடைக்குது. கேஎஸ்பியை பொறுத்தவரையில் 50,000 ரூபா கிடைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 25,000 ரூபா கிடைக்கும். இது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் அந்த தொகை கிடைக்கும். அப்படிங்கும்போது தமிழ்நாடு இருந்து ஏன்னு கேட்டால் இதில் வந்து ஜேசிஓஸ்க்கு வந்து கேஎஸ்பியில் கிடையாது. அதனால் ஜேசிஓஸுடைய குழந்தைகள், பெண் குழந்தைங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப திருமணத்துக்கு முன்பும் திருமணத்துக்கு பின்பும் அந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய நிலைமை கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது நீண்ட காலமாக. கேஎஸ்பியை பொறுத்தவரையில் ஒரே முறை தான். ஆஃப்டர் மேரேஜ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த கேஎஸ்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு அந்த மேரேஜ் கிராண்ட் கிடைச்சிது. அதே போல் கேஎஸ்பி பின்பற்றக்கூடிய முறையும் தமிழ்நாட்டில் அதை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கை ஒரே தடவையில் எப்படி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு கோரிக்கைகளை ஏற்று அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் கிராண்ட் வழங்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு மனு. நெக்ஸ்ட்டு 7வது, இங்கே வந்து தமிழ்நாடு எக்ஸுவல் டைரக்டரில் ஒரு வெப்சைட் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு வெப்சைட். அதில் நிறைய டீட்டெயில்ஸு அதில் கவர்மெண்ட்டினுடைய ஜிஓ எக்ஸிபிஷனுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து ஜிஓக்குள்ள அதில் இருக்குது. யார் வேணாலும் அதை பார்த்துக்கலாம். அதுலேயும் அதில் படிவங்கள், அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் இருக்குது. நிதியுதவி பெறக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே அதில் டவுன்லோட் பண்ணி பதிவிறக்கம் செய்யக்கூடிய அந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிபிஷன் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அதில் படி அவங்க வந்து நடவடிக்கை எடுத்து நிதியுதவிகள் வழங்க வேண்டும். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிபிஷன் வெல்ஃபேர் ஆஃபீஸை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் எங்ககிட்ட தான் ஃபார்ம் வாங்கணும், அந்த ஃபார்மில் நாங்கள் வந்து ஒரு அவங்களுடைய நம்பர் எழுதுவோம், அந்த நம்பர் பிரகாரம் தான் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நிதியுதவி வழங்குவோன்னு இந்த கோரிக்கை. ஏன்னா தமிழ்நாடு எக்ஸுவல் டைரக்டரேட்டில் ஏற்கனவே அந்த சம்மந்தப்பட்ட அந்த அப்ளிகேஷன்ஸ் அதுக்கூட ஃபார்மெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த எக்ஸுவல் டைரக்டரேட் வெப்சைட்டை யூஸே இல்லாமல் போயிடும். அதனால் அதில் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷனை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த நிதியுதவிகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. நெக்ஸ்ட்டு வந்து விருதுநகர் மாவட்டம் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏற்கனவே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கணும். ஏன்னு கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி அண்டு டிவிஷனல் கமிட்டின்னு அதில் வந்து வைஸ் பிரசிடெண்ட் அந்த மெம்பர்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. அவங்களில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிபிஷன் வெல்ஃபேர் ஆஃபீஸில் அல்லது மத்திய அரசிலிருந்தோ மாநில அரசிலிருந்தோ வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஏதாவது செய்தி வந்தாலும் சரி, முன்னாள் முப்படையவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் செய்திகள் வந்தாலும் சரி, அதே நேரத்தில் இந்த மாதிரி குறைதீர்ப்பு கூட்டங்கள் பற்றிய செய்திகள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் தான் முழு விவரம் தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மெம்பர்ஸ், அந்த டிவிஷனல் கமிட்டி மெம்பர்ஸ் மற்ற எக்ஸிபிஷனுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி அதை வந்து நல்ல முறையில் பகிர்ந்தால் எல்லா எக்ஸிபிஷனுக்கும் அவங்களுடைய செய்திகளை அறிந்து அவங்களுடைய நலத்திட்ட உதவிகள் பெற முடியுங்கிறத ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் முதல்ல. அதை வந்து பின்பற்றப்பட்டது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்ச நாளாக. ஆனால் இப்போ கடந்த ஒரு 3-4 மாதமாக அது சரியாக பின்பற்றப்படவில்லை. அந்த வாட்ஸ்அப் குரூப் நல்ல முறையில் செயல்பட வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் என்ன நடக்கின்றது, என்ன நிகழ்வுகள் நடக்கின்றது, முன்னாள் முப்படைவர்களுக்கு சம்மந்தப்பட்டது அதில் வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணால் எல்லா எக்ஸிபிஷனுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கை தான். இதுதான் கடைசி எங்களுடைய கோரிக்கை. இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் கிரீவியன்ஸ் மீட்டிங், முன்னாள் முப்படை வீரர்களுக்கான ஒரு குறைதீர்ப்பு கூட்டம் தான். இது ஒரு விவரமாக தெரிவிக்க வேண்டிதான். ஏன்னு கேட்டாச்சுன்னா விருதுநகர் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் முன்னாள் முப்படை வீரர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும். அந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் பெறக்கூடிய மனுக்கள் மீது நல்லதொரு நடவடிக்கை எடுத்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி என்றால்தான் இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தினுடைய முக்கியத்துவமும் நன்றாக இருக்கும். இதுவரை இந்த வீடியோவை கேட்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.